வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு பேர் ஆவலா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பாடல்கள் வரப்போகுது, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச போறாரு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பாடல் வரி மூலியமா உங்களை ஆறுதல் படுத்த போறார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆவல் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா, வேதத்துல பார்க்கும்பொழுது இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரு? செங்கல் வைத்தா, இல்ல கல்ல வச்சா, இல்ல மண்ணை வச்சு இந்த உலகத்தை உருவாக்கினாரா? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய தேவன் எப்படி இந்த உலகத்தை உருவாக்கினார்னா, வெறும் அவருடைய வாயின் வார்த்தையினால, வெறும் இந்த வாயின் வார்த்தையினால அவர் உலகத்தை உருவாக்கினார். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் லைஃப்ல. சிலர் மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க, சில பேர் தற்கொலை எண்ணங்களோட போராடிட்டு இருப்பாங்க. நம்மளெல்லாம் சந்திச்சு அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அந்த ஒவ்வொரு வேதனைக்கு பின்னாடி யாராவது சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கும். வார்த்தைக்கு ஒரு நபரை கொல்லவும் வலிமை உண்டு, ஆறுதல் செய்யவும் வலிமை உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க கவுன்சிலர்ஸ் வார்த்தையினால பாதிக்கப்பட்டவங்களை கூட குணமாக்குறாங்க. அப்படிப்பட்ட பவர் நம்ம வாயின் வார்த்தையில இருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கினது அவருடைய வார்த்தையினால. ஒரு நாள் உங்களுடைய வேண்டுதலையும் உங்க ஜெபத்தையும் நீங்க அற்பமா நினைக்காதீங்க, குறைச்சட போடாதீங்க. ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. யோசிச்சு பாருங்க, மனிதர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும். உடைக்கப்பட்ட உங்களையும் அவர் வார்த்தையினால் அவர் காப்பாற்றுவார். இந்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய வார்த்தையினால உருவாக்கின தேவன் உங்களுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தையும், உங்க வாழ்க்கைக்கு பாரம் கஷ்டத்தையும், எல்லா விதமான தயக்கங்களையும் அவருடைய கையில கொடுக்கும் போது அவர் உங்களையும் உருவாக்கி உங்களையும் நிலைநிறுத்துவார். அதனால முதல்ல இந்த ஆராதனை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தோட ஆரம்பிப்போமா? ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆணின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு ஊக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையிலும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அவர் தனக்கானதை அல்ல பிறருக்கானவைகளை அவர் யோசிக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. எப்படின்னா, அவர் தேவனுடைய அந்த 6வது வசனத்தை நம்ம படிச்சோம்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இது ரொம்ப ஒரு பழைய தமிழ் வார்த்தையாக இருக்கிறது. இதை நம்ம மான் தமிழ்ல இருந்து நான் வாசிக்க போகிறேன். அவர் தமது முழுமையிலும் இறைவனுக்குரிய தன்மை உள்ளவராக அவர் இருந்தாலும், அவர் இறைவனுக்கு இணையாக இருக்கிறத அவர் அது சமமா, அதை கூட பெருசா கூட நினைக்காம, அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தம், அதாவது சிலுவையின் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஏசப்பா கடவுளாக இருந்தாலும் கடவுளோட இணைஞ்சிருக்கிறது பெரிய விஷயமா கூட நினைக்காம மனுஷனாக அவதரிச்சு மனிதர்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்ந்து இறங்கி வந்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவையும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இந்த உலகத்துல நிறைய பேர் தன்னை தானே உயர்த்த மற்றவங்களை தாழ்த்துறாங்க. ஆனா இங்க என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னா, நீங்க ஹம்பலா இருக்கணும், உங்க மனசுக்கு பெருந்தன்மையோட இருக்கணும். ஏசப்பா பாருங்க, அவர் கடவுளா இருந்தா கூட அவர் தன்னைத்தானே பெருமையா நினைக்காம மனுஷங்களுக்காக அவர் தாழ்ந்து இறங்கி அடிமையா வாழ்ந்தாரு. மனுஷங்க தனக்காக என்ன
எழுதுறவங்க பார்த்தாரு, அவருக்கு என்ன பாட்டுனே தெரியல. அந்த பாட்டு எழுதுறவர் உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டு
பாடலே ஒரு ப்ரேயர் மாதிரி தான், அந்த தீய சக்தியெல்லாம் விலக்க வச்சது. ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன தீய சக்தி இருந்தாலும் கடவுள் உங்களை காக்க வல்லவராக இருக்கிற இந்த பாடல் மூலியம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு கடைசியாக இந்த வரிகளை நம்ம பாடுவோமா? அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த வியாதி முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறாவும் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறாவும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அடுத்த பாடலுக்கு நேராக நம்ம சொல்லுவோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஒவ்வொரு நாளின் காலையில் எந்திரிக்கும் போது அந்த நாளை எப்படி பார்க்கணும்? அது வெற்றி உள்ள நாளாக நீங்க பார்க்கணும். ஏன்னா இது ஆண்டவரே உங்களுக்காக படைச்சு உருவாக்கின ஒரு நாள். ஒவ்வொரு நாளில சில நேரம் உங்களுக்கே சில திட்டங்கள் இருக்காது, இந்த நாளை என்னதான் பண்ண போறோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் வந்து உங்களுக்கு படைச்ச ஆண்டவருக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் பிளான் இருக்கும். நீங்க அதை நம்பி நீங்க போகும்பொழுது ஆண்டவருடைய ஒரு சமாதானத்தை நிம்மதி உங்களால் உணர்ந்து அந்த நாளே வெற்றிகரமா அமையறது நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாடும்போது உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியோட வாழ்க்கைகளாக மாறும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம்,
இங்க வந்திருக்க எல்லா தமிழ் மக்களுக்கு நன்றி. உண்மையிலே தமிழ் பாடல்கள் யாரும் இருக்கீங்களா? How many of y'all understand Bengali, Hindi? Hindi. Okay. So we are going to sing a Tamil song. Then, if possible, I'll sing a Hindi song at the end. I'll try to sing Hindi song at the end. Thank you. I'm so happy. We are happy to have you all with us. We didn't expect that Hindi people will be coming with us today. So from next week onwards, I'll definitely take more and more Hindi songs. Okay? Hindi Gana okay? Acha hai? Thank you. So now we're going to sing a very beautiful, meaningful, comforting Tamil song. I'll tell the meaning to you all in English. The meaning song means is God's beautiful eyes saw me. That's why I'm living again. That we are alive today because of God's grace. And that although nobody understands me, yes, although nobody understands me, nobody saw me, although I was broken, God still understands me. God is with me. So God is with you, so don't worry about anything. That although people, this meaning means that this particular lyric